புது எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், எப்படி கேள்வி கேட்கணும், துணை கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 நாள் பயிற்சி முகாம் வந்தது. முதல் நாள் வந்து முதல்வர் தான் வந்து துவக்கி வச்சார். அதில் பெரும்பாலும் இல்லை, முழுச தாவேக்கா எம்எல்ஏக்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. அதில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 107 பேரில் ஒரு 7 பேரை தாண்டி 100 பேர் அவருக்கு பழக்கம் இல்லை. வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு தாண்டி விஜய் விரும்பலை, கட்சி நிர்வாகிகளை அவர் பண்ணிக்கணும்னு விரும்பலை, எம்எல்ஏக்கள்லாம் டைரக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவர் தெளிவாக இருக்கார். ராதாபாஜனுக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகள் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையும் புசி ஆனந்திட்ட சொல்லிட்டார். இதுதான் இப்போ நடக்குது. இதாக கொடுத்து நேற்று ஒன்றும் இல்லை, போய் ராதாபாஜன் வைகோவை பார்க்குறாரு. எதுக்காக பார்க்குறாரு, என்ன எதுங்கிறத அவன்கிட்ட பேசிக்குவாங்க, அவ்வளோதான். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையுமே புசி ஆனந்திட்ட சொல்லிட்டாரு. எதாக இருந்தாலும் என்கிட்ட கொண்டாடக்கூடாது, நீ முடிச்சுட்டு தகவலை மட்டும் என்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ முதல்வர் அதை விரும்பணும்ல. எம்எல்ஏலாம் வர சொல்லு, நீ திருச்சி மாவட்டத்தில் உள்ள எத்தனை எம்எல்ஏ, அந்த 3 பேரையும் வர சொல்லுங்க, பார்ப்போம், பேசுவோம், எப்படி இருக்கு. கட்சி ஆரம்பித்த போதும் அப்படி தான் இருந்தார். ஆளுங்கட்சி ஆனது பிறகும் ஒரு பார்ட் டைமாக தான் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபுல் டைமில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல அவர். புரியுதுங்களா? நீ அப்படி இருந்தால் இந்நேரம் எல்லா எம்எல்ஏகளையும் பார்த்துருப்பாரு. எம்எல்ஏ கூட்டம் நடத்துகிறாரு, நல்லாவே தெரியும் அவருக்கு இவங்க எல்லாம் புதுசு, நம்மளுக்கும் அவங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாவட்டத்துக்கு ஒரு நாள் ஒரு 20 பேர், ஒரு 15 பேரை கூப்பிட்டு, எப்படி இருக்குது உங்கள் அமைச்சர், எப்படி இருக்கிறாரு, கரெக்டாக போயிட்டுருக்கா, இதெல்லாம் கேட்கணும்ல. அதெல்லாம் கேட்டால் தானே அவங்க விரும்புவாங்க.